எஃப்டிசி நேயர்களுக்கு வணக்கமுங்க. நான் விஜே கிறிஷ். ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர் ஸ்லாங் இருக்குமுங்க. ஒவ்வொரு வட்டார வழக்குல, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு மாரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இப்படி பேசுறதே பார்த்தீங்கன்னா, பல பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கவங்களுக்கு சொல்றேன். இந்த இந்த கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாரி இருக்கு. இந்த கொங்கு ஸ்லாங்குல வந்துட்டு இந்த மாரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க. இந்த ஸ்லாங் தான் வரும். என்ன கண்ணு, ஏன் கண்ணு, என்ற கண்ணு இந்த மாரியான இதெல்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் வச்சுப்போமே. அப்படி இந்த கோயம்புத்தூர் சர்க்கிளில் நடந்த ஒரு விஷயத்துலேருந்து அங்கேருந்து ஒரு த்ரெட்டை பிடிச்சி வந்தது தான் இப்போ நான் பார்த்துருக்க படம். இப்போ நான் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஒண்டி முனியும் நல்ல பாட்டனும். இந்த நல்ல பாட்டன் அப்படிங்கிறது யாருப்பா, இந்த ஒண்டி முனி அப்படிங்கிறது யாருப்பா அப்படின்னா, ஒண்டி முனிங்கிறது நம்ம வழக்கமாக கும்பிட்ற இந்த ஊர் காவல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் பார்த்துக்கோங்களேன். இந்த ஐயனார் அந்த மாதிரி பல காவல் தெய்வம் இருக்குது இல்லைங்க. இந்த மாதிரி அது வந்து ஒண்டி முனிங்கிற ஒரு தெய்வம். அப்புறம் இந்த நல்ல பாடன் அப்படிங்கிறது யாருன்னா, நல்லா பாடுபடுற ஒருத்தரை அதாவது இந்த கோயம்புத்தூர், இந்த பொள்ளாச்சி, இந்த சர்க்கிள், இந்த கொங்கு வட்டாரத்துங்களில் நல்ல பாடன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறது டைரக்டரோட கருத்து. அவர் வந்துட்டு இதை நம்புறாராட்டிருக்குது, அதை சொன்னார். ஸோ இப்போ நான் அந்த நல்ல பாட்டன் யார், இந்த ஒண்டிமுனி யார், இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கு, எதுக்கும் இவுக்கு அதாவது இந்த நல்ல பாட்டனுக்கும் ஒண்டிமுனிக்கும் என்ன சம்மந்தங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புரோட்டா முருகேசன், கார்த்திகேயன் பலர் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்துட்டு சுகவனங்கிற டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட கதையை பற்றி பேசணும் அப்படின்னா, நல்ல பாடன் அப்படிங்கிறவருக்கு ரெண்டு குழந்தைங்க, அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் வந்து சின்ன பையன், பொண்ணு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணு. ரெண்டு பேருமே சின்ன வயசில் இருக்கும்போது பையன் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறா. அப்படிங்க கிணத்துக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு பேச்சு மூச்சு வரமாட்டேங்குது. அப்போ திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம நல்ல பாட்டன் வயலில் ஓடிட்டு இருந்த ஆட்டை பிடிச்சி, அப்பா ஒண்டிமுனி என்ற குழந்தைய நீ காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆட்டை உனக்கு பலி கொடுக்குறேன்பா அப்படின்னு ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாருங்க. அந்த வேண்டுதலுக்கு அப்புறம் பையன் பொழைச்சிட்றாருங்க. அப்புறம் அப்படியே ஒரு சில பல வருஷங்கள் போகுது. அந்த ஒண்டிமுனிங்கிற கோவில் இருக்குது இல்லைங்க, அந்த ஒண்டிமுனி கோவிலில் அந்த ஃபங்க்ஷன், அந்த திருவிழாவே நடக்கிறது இல்லைங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற இப்போ ஒரு ரெண்டு தலைக்கட்டுன்னு வச்சுப்போமே. இந்த இப்போவும் பல கிராமங்களில், இந்த ரொம்ப டிப்பிக்கலான இருக்க கிராமங்களில் பார்த்திங்கன்னா, அந்த ஊர் தலைவர் இல்லை ஊருக்கு ரெண்டு பேர் பொது இல்லை பெரிய மனுஷங்க இப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்க ரெண்டு பெரிய மனுஷங்களோட சொத்து தகராறில் அந்த ஒண்டிமுனி கோவிலோட ஃபங்க்ஷன், அந்த திருவிழாவை நடத்த முடியாமல் போகுதுங்க. அப்போ நம்ம நல்ல பாட்டன் எப்படியோ பல வருஷம் கடந்து போயிடுது, பையனும் வளர்ந்து போயிடுறான். இப்போ இந்த நல்ல பாட்டன் எப்படியாவது அந்த முனிக்கு வந்துட்டு இந்த ஆட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா கடமை இல்லைங்க பார்த்தீங்களா. அப்போ அதனால இந்த ரெண்டு ஊர் பெரிய தலைக்கட்டியும் நல்ல பாட்டன் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமுங்க, திருவிழா நடத்திப்பிடலாமுங்க. பல காலமாக இந்த ஆட்டை நானும் கொடுக்கலான்னு பார்க்குறேன், கொடுக்க முடியல. கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்கன்னு கேட்க யாரும் ஒத்து வரல. இப்போ இவங்க ஒத்து வந்தாங்களா இல்லையா, நல்ல பாட்டன் கடைசியாக கொண்டு போய் இந்த ஆட்டை வெட்டினா அப்படியா இல்லையா, நல்ல பாட்டனுக்கு அந்த ரெண்டு தலைக்கட்டினால என்ன பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் ஏதாவது உருப்பிட்டானா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயத்த இந்த கதையில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம நாட்டாம சரத்குமார் அது இதுன்னு நிறைய படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த நிறைய இடத்துல இந்த காஸ்டிசம் அப்படிங்கிறது பெருசாக பேசப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்டரு இல்லை வந்துட்டு செட்டியார் இந்த மாதிரியான சொல்கிற விஷயங்கள். அப்புறம் பண்ணாடி, அதாவது இன்னும் டிப்பிக்கல் கிராமங்களில் முதலாளியே பண்ணாடின்னு சொல்கிற வழக்கம் இருக்குதுங்க. இந்த பண்ணாடின்னு சொல்கிற விதமாகட்டும், அந்த அந்த முதலாளி வீட்டில் இருக்க சின்ன பையன் கூட நல்ல பாட்டன் வயசு பார்க்காம நல்ல பாட்டா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதாகட்டும், இதெல்லாம் பார்க்கும் போதுங்க இந்த காஸ்டிசம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பெருசாக தெரிய வரல. ஓகேப்பா இது கிராமத்தில் இப்படி நடக்குது போல அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் டிப்பிக்கல் கிராமத்துலேருந்து வந்த யாராக இருந்தாலும் ஆமாம்ல இப்படிலாம் நம்ம இப்போ நடந்திருக்குதுல, நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம்லங்கிற ஒரு சின்ன சின்ன நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட்டோட ரீகால் பண்ணிக்கலாமுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கருத்து. எனக்கு அதை பிடிச்சது பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு இடத்துல வந்துட்டு ஆட்டை பலி கொடுக்க போகிற நல்ல பாடம். ஸோ அந்த ஆட்டை வெட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்க. ஆனால் சாமிக்கு தேவை ஆட்டோட ரத்தம்லாம் கிடையாதுங்க. நல்ல மனுஷங்க வாழணும், கெட்ட மனுஷங்க அழியணும். இதுதான் வந்து கடவுள். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய டயலாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த ஊரில் வயசானவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் எனக்கு என்ன மன வருத்தம்னா,
இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெருகேற்றிருக்கலாமோ என சொல்ல வந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு ஒரு சில ஆர்ட் ஃபிலிம் ஜானர்லையும் சேர்த்துடலாம். வைங்க இந்த கூழாங்கல் இந்த மாதிரியான வரிசையில் இந்த படத்தை சேர்க்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக படம் டீம் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த படம் நிறைய பேர் மத்தியில் பேசப்பட்டிருக்கும். படத்தில் பெருசாக பாட்டெலாம் எதுவும் இல்லைங்க. ஆனால் நமக்கு போரும் அடிக்கிறதுங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு குறிப்பாக ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லவாட்டனோட ரோல் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. இந்த பரோட்டா முருகேஷும் அவ்வளோ தத்ரூபமாக அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அவர் வயசான அந்த ஒரு லுக் ஆகட்டும், இல்லை அவரோட அந்த அதிர்வுகள் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. அண்டு இந்த வகையில் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கிற டேரக்டருக்கு ஒரு பெரிய நன்றிங்க. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த அத்தனை டீமுக்குமே நன்றி. பெரிய ஸ்டார்டம் எதுவும் இல்லைங்க, ஆனாலும் படம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமோட்டோகிராஃபி இன்னும் ஒரு சில விஷயங்களில் டெக்னிக்கலாக இன்னும் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா படம் கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லாவே ஓடும். அண்ட் நல்லாவே நிறைய பேரால் பேசப்படும்னு நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்துட்டு இந்த சண்டை காட்சியெல்லாம் வேணாம், இந்த லவ்வெல்லாம் வேணாம், ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருந்தால் போதும் அப்படின்னா மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி குறை சொல்கிறதா வேணாமாங்கிறது உங்களோட கருத்துன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, நான் சொல்லிவிட்டுனுங்க. உங்களுக்கும் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல படத்தில் பார்க்கலாமுங்க. நன்றி, வணக்கமுங்க.